ஹாய். இப்போ வேர்ல்ட் கப் முடிஞ்சிச்சு. ஸோ வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே வேற என்ன, ஐபிஎல் தான். ஸோ ஒரு டீமா ப்ரிவ்யூ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் என்ன அந்த டீம் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த டீமோட லெவன்ஸ், என்ன ப்ராபபிள் லெவன்ஸ் அவங்க ஆடணும் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு. ஸோ நம்ம கூட வந்து யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஹாரி வந்திருக்காரு, நரேஷ் இருக்காரு, அப்புறம் நியூ ஜாயினி வெங்கட் இருக்காரு நம்ம கிட்ட. அவர் ஒரு எம்ஐ வெறியர். ஸோ அந்த அங்க வரும்போது பேசுவோம். இன்னொரு சிஎஸ்கே பைத்தியம் ஒன்று இருக்கு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதான். சரி, என்ன டீம் பத்தி நாங்க என்னமோ டிஸ்கஸ் இப்ப பண்ணலாம்? பேச போறது வேற டீம் பத்தி தான் பேச போறோம். அப்ப கூட சிஎஸ்கே ஜெயிச்சு தூக்கிடுவாங்க ஆளு. என்ன பத்தி பேசலாம்? என்ன டீம் பத்தி பேச ஆரம்பிப்போம்? ஆக்சுவலி வந்து நம்ம அந்த மும்மூர்த்திகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நான் யோசிச்சேன். அதாவது எப்படின்னா இந்த ஓஜி, இந்த டைட்டிலே கப்படிக்காத ஒரே டீம்னா இந்த ஆர்சிபி, இந்த டிசி, பிபிகேஸா இருந்தது. லாஸ்ட் இயர் ஏதோ ஒரு ஒளிவட்டம் வந்து, அதான் சொல்றேன் இரு, லாஸ்ட் இயர் இந்த ஒளிவட்டம் வந்து இந்த பிபிகேஸ் அடிச்சிட்டானுங்க, ஆர்சிபி அடிச்சிட்டானுங்க. சோ அதனால இப்ப வந்து நம்ம ஆரம்பிக்கிறது டிசி அண்ட் பிபிகேஎஸ், இந்த ஓஜி கப்படிக்காத டீம் ரெண்டு பேரு. அவங்கள வந்து நம்ம ஆரம்பிச்சு கடைசியில ஆண்ட பரம்பரையான சிஎஸ்கே எம்ஐல போய் நம்ம முடிச்சிடலாம். சரி, அப்போ இந்த வீடியோல நம்ம டிசி பத்தி பேசுவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிசி பத்தி பேசிடலாம். ஓகே ஓகே, டீம் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பத்தி பேசுங்க. உங்களுக்கு என்ன தோணுது? எப்படி ஆக்ஷன் ஆக்ஷன்? ஆக்சுவலி நம்ம டிசி மொட்டை தாத்தா வந்து மார்க் பண்ணிட்டாரு. என்னன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து அந்த டேவிட் மில்லரு, நிகிடி எல்லாம் வந்து பேஸ் பிரைஸ்ல எடுத்துட்டாரு. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமான ஸ்டீல். எல்லாருமே வந்து கொஞ்சம் காசை வந்து சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அன்கேட் பிளேயரு, கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருந்த போது இவர் வந்து கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து டேவிட் மில்லர் போட்டவொன்னே யாராலையும் போட முடியல அடுத்த பிட்டுக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு மூவா எனக்கு தெரிஞ்சது. டேவிட் 2 crore ஸ்டீல் வந்து இப்ப என்னன்னா கேஎல் ராகுலுமே ஓபன் பண்ணலாம். ஸோ மிடில் ஆர்டர்ல ஆட தேவையில்லை இப்போ கேஎல் ராகுல். ஏன்னா மிடில் கேஎல் மில்லர் இருக்கான், ஸ்டப்ஸ் இருக்கான், லோயர் ஆர்டருக்கு அசுதோஷ் கூட இருக்கான், அக்ஷர் பட்டேல் வேற. ஸோ கேஎல் ராகுல் தாராளமா இப்போ ஓபன் பண்ணலாம். ஓப்பனர்ஸும் இப்ப அங்க யாரும் இல்ல. அபிஷேக் பொரல், கருண் நாயர் அந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். இல்ல, ஹேமந்த் பதானி கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, கேஎல் ராகுல் ஓபன் தான் பண்ண போறான். இல்ல இப்ப என்ன தலைவலினா கேஎல் ராகுல் கூட யாரை பேர் பண்ணி ஓபன் பண்றதா? ஒரு 7 ஓபனர் வச்சிருக்காங்க கூட விளையாடுறதுக்கு. கருண் நாயர் ஓபன் பண்ணலாம், பிரித்திவ் ஷா ஓபன் பண்ணலாம், அபிஷேக் பொரல் ஓபன் பண்ணலாம், பென் டக்கெட் ஓபன் பண்ணலாம், பத்து நிசங்கா ஓபன் பண்ணலாம். அது மாதிரி எனக்கு என்னவோ அவங்க ஒரு ஃபாரினர் போவாங்களோன்னு தோணுது. எனக்கும் நிஷாங்கா தான் இருப்பாங்கன்னு தோணுது. இல்ல அபிஷேக் பொரல் தான் தோணுது. ஏன்னா அவன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் முன்னாடி வந்து. லாஸ்ட் இயர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணான் அபிஷேக் பொரல். சோ பண்ணான் ஓபனரா தான். அவனோட பெஸ்ட் ஸ்பாட் பாத்தீங்கன்னா ஓபனர் தான். சோ கீழே இருக்கட்டும், அவன் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணவோ இல்ல இது ஒரு திணற. ஆனா ஓப்பனிங் போன ஐபிஎல்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணான். சோ ஆனா என்ன பிரச்சனைனா நிசான்காவோ டக்கெட்டோ யாரும் நம்பர் 3 ஆட மாட்டாங்க. சோ இல்ல எனக்கு தெரிஞ்சு நிசாங்கா டக்கெட்டுக்குலாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். லைக் ஃபர்ஸ்ட் டீம் பாண்டிங் அதெல்லாம் ஒரு 4 மேட்ச் வரைக்கும் அப்படி பாப்பாங்க. செட் ஆகலனாதான் நிசாங்கா இல்ல பென் டக்கெட்லாம் கொண்டு வராங்க. தவிர பொரல் தான் ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு. பொரல் ஸ்டார்ட் பண்ணா அவங்களுக்கு ஒன் டவுன்ல ஆடுறதுக்கு அவங்ககிட்ட நிதிஷ் ராணாவே இருக்கான். சோ டங்கெட், நிசங்கா அவங்க எல்லாம் ஆட மாட்டாங்க ஒன் டவுன்ல. நிதிஷ் ராணா நம்பிக்கை இல்ல. ஆர்ஆர் நம்ப மாட்டாங்கன்னு தோணுது. கரெக்ட். கருண் நாயர் ஆடுவான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் நல்லா ஆடணும். இல்ல நிதிஷ் ராணா விஜயசாரி டிராஃபில நல்லாவே இருந்தது. லைக் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா விஜயசாரில. சோ நிதிஷ் ராணா ஆடுறது பெட்டர். ஏன்னா அவங்க 4 ஃபாரினர்ஸ் ஆடுறதுக்கு மேல இந்தியன் பிளேயர்ஸ் ஆடிடலாம். எப்படி நிதிஷ் ராணா அக்ரெசிவா தான் ஆடுறான். கரெக்ட். சோ நம்பர் 3 தான் அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு இன்னொரு ஆங்கிள் யோசிக்கணும்னா பொரல நம்பர் 3 ஆட வச்சுட்டு மேபி நிசாங்கா ஓபன் பண்ண வைக்கலாம்னு கூட யோசிப்பாங்க. ஆனா அபிஷேக் பொரலுக்கு பெஸ்ட் ஸ்பாட் ஓபனிங் தான் என்ன கேட்டீங்கன்னா. நிதிஷ் ராணா 3 ஆடலாம் பெட்டர். ஆனா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு 3ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா? கருண் நாயர் இல்லாட்டி கருண் நாயர் தான் பெஸ்ட்னு தோணுது. சோ அதான் தெரியல. ஓகே, அவங்க நம்புவாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க போன வருஷம் நல்ல சீசன் தான் அவனுக்கு ஆர்ஆர்லயுமே. அவன் லோக்கல்லும் ஐ மீன் விஜயசாரி டிராஃபி, சயித் முஸ்டாக் அலி எல்லாம் கூட நல்லா தான் ஆடினான். சோ போன வருஷம் ஆர்ஆர் இல்ல நிதிஷ் ராணா. ஓகே ஓகே. ஆமா நிதிஷ் ராணா ஆக்சுவலி வந்து ஆஃப் ஸ்பின்னிங் மேலர் ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஷன் கிடைக்கும் நிதிஷ் ராணா. நிதிஷ் ராணா ஆடுவாங்கடா, பட் ஆனா எங்க ஆடுவாங்கன்றதுதான் மேட்டர். சீ அவங்க நம்பர் 3 தான் அவங்களுக்கு பிரச்சனை. நீங்க எல்லாரும் ஓபனரா இருக்காங்க, எப்படியும் ஸ்டப்ஸ் இல்ல அக்ஷர் பட்டேல் 4-5 ஆடுவாங்க.
சோ நம்பர் 3 ஸ்பாட் தான். அக்ஷர் பட்டேல் தான் எனக்கு தெரிஞ்சு ஆடுவான். 5 ஸ்டப்ஸ் 6 மில்லர் இந்த அக்ஷர் பட்டேல் அங்கெல்லாம் ஆட மாட்டான்டா. இல்ல 4 5 6 இந்த 3 பேர் தான். ஸ்டப்ஸ் மில்லர் அக்ஷர் பட்டேல் 4 5 6 ஆமா. மாறி மாறி. ஓகே ஓகே. மில்லர் எங்க ஆடுவான்ற? 4 5 6ல 3 பேர் மாத்தி மாத்தி ஆடுவானுங்க. அது எப்படி சிச்சுவேஷன் இருக்கோ அந்த மாதிரி ஆடுவானுங்க. ஓ ஸ்டப்ஸ் மில்லர் பட்டேலா? போன வருஷம் 4 5ல அசுதோஷ் அக்ஸரும் ஸ்டப்ஸும் மாத்தி மாத்தி ஆடினாங்க. ஓகே So, ஓகே. மில்லர் வந்தனால கொஞ்சம் மில்லர் கீழ வச்சுப்பாங்கன்னு தோணுது. 4 5 தான் எனக்கு தெரிஞ்சு மாறும்னு தோணுது, அக்ஸரும் ஸ்டப்ஸும். ஆனா எனக்கு என்னன்னா லைக் போன Actually, டோர்னமெண்ட்லயே ம். கடைசியில பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி வந்தான் கடைசி 2-3 மேட்சஸ். அவன் வந்து நல்ல 2 மேட்சுமே நல்லா அதுதான் ஆடினான். அதுதான். சோ அப் டு 4ல அவன் சமீர் ரிஸ்வி கூட Correct. யூஸ் பண்ணுவாங்க, இம்பேக்ட் பிளேயரா கொண்டு வந்து உள்ள. அது கீழ கூட அதுதான் அக்ஷர் நான் கீழ வந்து ஆடிடுவான். என்னோட பிளேயிங் 11 நான் சொல்றேன், பிளேயிங் 12 சொல்றேன். நான் வந்து கேஎல் ராகுல் பொரல் வச்சு ஓபன் பண்ணுவேன். நம்பர் 3 வந்து கருணாயர் ஆடுவேன். ஓகேவா? 4 வந்து நிதிஷ் ராணா, 5 6 வந்து ஸ்டப்ஸ் மில்லரு, அப்புறம் ஃபாலோட் பை பட்டேல், அப்புறம் 8 டவுன் வந்து அசுதோஷ் சர்மா ஆர் சமீர் ரிஷி ஆடுவான்றேன் நானு. இல்ல அசுதோஷ் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவான். கண்டிப்பா அசுதோஷ் ஸ்டார்ட் start தான் பண்ணுவான். அசுதோஷ்லாம். எனக்கு கருணாயர் மேல ஆட ரீசன்ட் மாட்டாங்கன்னு ஃபார்ம். தோணுது. 3ல கருணாயர் அவன் ஆடாம லாஸ்ட் டைம் ஒரே அவன் மேட்ச் லாஸ்ட் டைம் பும்ராவெல்லாம் அடிச்சானடா, ஒரே மேட்ச் தான் பாத்தியா? இல்லடா லாஸ்ட் டைம் அவங்களுக்கு தான் கொஞ்சம் கிளிக் பண்ண. ஆக்சுவலி நான் சொல்றது கேளு, டிசி லாஸ்ட் டைம் வந்து அந்த ஒலிவட் ஒன்று வந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்லயும் அவனுக்கு கரெக்டா அந்த பிரவிஷ தூக்கி உள்ள போட்டிருந்தாங்கன்னா கப் அடிச்சிருப்பானுங்க. இது ஆர்சிபி பதிலா அவனுக்கு அந்த கேம் டைம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனையாகி பிரவிஷ் சிஎஸ்கே வந்துட்டு அப்புறம் அங்க மேல ஒரு collapse ஆகி கருணாயர் அடிச்ச மேட்ச்ல அப்படியே DC ஓப்பனிங் second half தான் போயிட்டான். நினைக்கிறேன். ஒண்டோனா இல்லையா? ஓப்பனிங் தான் ஆடினா நினைக்கிறேன். இல்ல Okay, okay. ஓப்பனிங் கடைசி அபிஷேக் அவன் பொரல் opening. விட்டுட்டு ஓப்பனிங் ஆட வச்சானு நினைக்கிறேன் கருணாயரை. அவன் அடிச்ச போன மேட்ச் சீசன் ஓப்பனிங் ஃபுல்லா தான் டிசிக்கு ஜேக் ஃப்ரேசர் அவன் தானே ஓப்பனிங் ஆடினான் போன சீசன் ஃபுல்லா. ஜேக் ஃப்ரேசரும் அவன் கொஞ்ச நாள் ஆடினான். 3 அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு தான் கருணாயரை எடுத்திருந்தான். உடனே மும்பை மேட்ச்ல எல்லாம் அடிச்சிட்டு இருந்தானே வந்து ரெண்டு Okay, okay. இல்ல, last மேட்ச் time ஆனா அதுக்கப்புறம் போச்சு. லாஸ்ட் டைம் கேஎல் ராகுல் செஞ்சுரி எல்லாம் போட்டான், ஓப்பனிங் தான் ஆடினா. கேஎல் ராகுல் ஸ்டார்ட் மிடில் பண்ணும்போது ஆடிட்டு ஓப்பனிங் இருந்தான். ஸ்டார்ட் பண்ணும்போது மிடில்ல இருந்தான். அதுக்கப்புறம் தான் ஓப்பனிங் மாறினானுங்க. அவன் பிரேதன்பர்க் ஓ அவன் ஓகே ஃபார்ம் இல்லைன்னே தான் கேஎல் ராகுல் தூக்கி மேல போட்டானுங்க. எனக்கு கேஎல் ராகுல் மேலதான் ஆடணும். அவன் KL கீழே மேல ஆடினா வேஸ்ட் தான். ஆமா ஆமா. கேஎல் ஓப்பனிங் தான். அவங்க மிடில் நீ சொல்லி அவங்க மிடில் ஓப்பனிங் தான் போறான். ஸ்டேபிளா இல்ல. ஆமாமா மிடில் ஆர்டர் ஸ்டேபிளா இல்லாதனால மிடில் ஆடினா இந்த வாட்டி ஓப்பனிங் ஆடிடுவான் அவன். இப்ப இந்த வாட்டி நல்லா இருக்கடா. அக்ஷர் பட்டேல் ஸ்டப்ஸ் அக்ஷர் பட்டேல் 4 5 6 யாருக்கும் பிரச்சனை இல்ல. மில்லர் ஸ்டப்ஸ் அக்ஷர் பட்டேல் தான் ஆட போறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 7 அசுதோஷ் சர்மா ஆடிடுவாங்க, 8 ஆடினானுங்க. விப்ராஜ் நிங்கம் ஆடிடுவாங்க. சோ ஆமா ஆமா. ஆல் ரவுண்டர் தான் ஆகணும். 2 மேட்ச் நல்லாவே அடிச்சான். மிச்சல் ஸ்டார்க்கு அந்த அகீப் தார் பத்தி பேசுங்கடா. இந்த வாட்டி ரஞ்சி டிராஃபில 60 விக்கெட் எடுத்திருக்கான். சி அக்யூப் தார் பத்தி சொல்றேன் நான், இப்போ இல்ல, நான் போன வருஷம் இந்த ரஞ்சி டிராஃபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க சும்மா பேசும்போது சொன்னேன் அவனுக்கு இந்தியா கலர்ஸ் கிடைக்கும் Okay, ஈஸியா. இந்த வாட்டி கண்டிப்பா இப்ப அடுத்து நடக்க போற டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா கலர்ஸ் இருக்கு அவனுக்கு, அது பிரச்சனை இல்ல. ஆனா அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவன் ரெட் பால் பவுலர். அவனுக்கு நீங்க ஒயிட் பால் குடுக்கறது ப்ராப்ளம் இல்ல, அதுவும் எங்க ஃபிரோசா கோட்ல ஆட வைக்க போறீங்க அவனை? இப்ப அருண்ஜேட்லி ஸ்டேடியம் சரி ஏதோ ஒண்ணு இல்ல 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 அங்க வந்து எனக்கு அங்க ஒரு ஆனா அவன் சம்மாடி வாங்குவான், அது மட்டும் எனக்கு தெரியும் இப்போதைக்கு ஒயிட் பால்ல. இல்ல இல்ல எனக்கு அங்க ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு தோணுது என்னன்னா, அவனோட டீம் பிரசன்டேஷன் பார்த்தோன்னா சிமிலர் டு முகமது ஷமி. லைக் ஐ வில் ரேட் ஹிம் டு ஷமி கூட நான் ரேட் பண்ணுவேன் அவன். ஏன்னா வந்து ஆப்பரேட்டா வச்சிருக்கான், பெருசா மூவ்மெண்ட் எல்லாம் இல்ல, கையில எல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா வருது. அப்படி ஷமியோட அப்படியே ரெப்ளிகா மாதிரி தான் அவன் இருக்கான். சோ எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ஷமியோட இம்பாக்ட் அவன் டெல்லியில கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவன் எஃபெக்டிவா இருப்பான். ரெட் பால்ல அவன் ரொம்ப எஃபெக்டிவா இருப்பான். நான் இப்பயும் சொல்றேன் இந்தியா கலப்ஸ் இருக்கு. இப்ப அடுத்து நடக்க போற டெஸ்ட்ல கண்டிப்பா இந்தியால அவனுக்கு இந்தியா கலப் இருக்கும், இந்தியன் கலர்ஸ்ல பாக்கலாம் அவனை. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா ஃபிரோசா கோட்லா மாதிரி ஒரு பொட்டி கிரவுண்ட்ல எனக்கு தெரியல ரெட் பால் அளவுக்கு அவன் ஒயிட் பால் எஃபெக்டிவா இருக்காது. மூவ்மெண்ட் இருக்கு, மூவ்மெண்ட். இப்ப இந்தியா யார் கூட ஆடினாங்க கோட்லால? வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா இல்லடா, அகமதாபாத். யாருங்க? நமீபியாவா? தெரியல. இல்ல இல்ல ஏன்னா அங்க நான் வந்து நினைச்சேன் ஒரு 300 பிரேக் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா அங்க நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு பிட்ச் வந்து வேர்ல்டு கப் அளவுக்கு காம்படிட்டிவா கொடுத்தாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, நல்லாவே போகும்ன்ற. அது ஐசிசி அதுதான் அது அவங்க இன்ட்ரெஸ்ட். கோட்லாலும் 200 அடிக்கணும் மினிமம், அதுவே பத்தாது. ஓகே ஓகே அதுதான்
சோ அது நிறுத்துற பவுலிங் வேணும். ஆனா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு என்னவோ. ஏன்னா நட்டு 100% எனக்கு தெரியல போடுறான். ஆனா இல்லடா நட்டு பண்ணிட்டான்டா, வந்துட்டான்டா ஃபார்ம் அவனுக்கு லுங்கி இங்கிடி இருக்கான்டா, ஸ்டார்க் இருக்கான்டா, ஸ்டார்க் இங்கிடி ஆடுவாங்க. எப்படியும் முகேஷ் குமார், எப்படியும் குல்தீப் ஆடுவாங்க, விப்ராஜ் நிகம் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு விப்ராஜ் நிகம் ஆட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 2 ஸ்பின்னர் இருக்காங்க, அக்ஷர் பட்டேல் ஒண்ணு, குல்தீப் ஒண்ணு. இல்ல போன வாட்டி ஆனாங்களே எல்லாரும் நம்பர் 9ல வேணும்டா. ஆனா உன்னால 3 பேசர் அப்ப எடுத்துட்டு வர முடியாதுல்ல, நீ அந்த 2 பேர் வச்சனா அது ஒரு பிரச்சனை இருக்கு. 12 பார்த்தனா ஸ்டார்க் இங்கிடி ஆடிட்டு ஒரு இந்தியன் பேசர் ஆடலாம். ஏன்னா நம்ம மேல என்ன பேசியிருக்கோம், இப்போதைக்கு ஸ்டப்ஸ் மில்லர் தான் பேசியிருக்கோம், 2 ஃபாரின் தான் இருக்கு. ஓபனர் அவங்க ஃபாரினர் ஆடல, சோ கீழ 2 பேர் ஆடலாம். சோ ஸ்டார்க் இங்கிடி கண்டிப்பா ஆடலாம். இங்கிடி போடுற ஸ்பெல்லுக்கு இப்ப கண்டிப்பா இங்கிடி ஆடலாம். ஆடணும். ஆமா, அந்த இன்னொரு பேசர் ஆடலாம். 12க்கு இன்னொரு பேசர் ஆடலாம் ஸ்டார்க் இங்கிடி இல்லாம. சோ ஒரு இந்தியன் பேசர் ஆடுவாங்க. நட்டு ஆகிப் நபி ஆடுவாங்க. முகேஷ் குமார் ஆட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நட்டு இல்லன்னா ஆகிப் நபி ஆடுவாங்க. அவன் தான்டா அவங்களோட கோட்டு பவுலரா இருந்திருக்கான் இது வரைக்கும், முகேஷ் குமார். முகேஷ் குமாரா? ஆமா ஆமா. இல்லடா பிட்ச் பிளாட் அடிச்சா, ரொம்ப யாரும் ஒழுங்கா போட முடியல. மினிமம் 200 ஸ்கோர் தான் அடிக்கிறாங்க. இந்த வாட்டியும் தெரியல அப்படிதான் இருக்குமா என்னன்னு. நட்டு ஃபிட்டா தான் நட்டு தான் ஆடுவானுங்க. யாருக்கா இருக்கு? ஆமா ஆமா. அவன் மேல ஹெவி இன்வெஸ்ட்மென்ட் 6 crores என்னவோ இருக்கான் அவன். அவன் ரேட் 8 crores 8.5 அதான். 4 பேசர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸ் ஆடுவாங்க. அப்படிதான் கொண்டு போவாங்க. 3+3ன்னு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா விப்ராஜ் நிகம்க்கு ரொம்ப பேட்டிங்க்கோ ஆப்ஷன் இருக்குலடா எக்ஸ்ட்ரா. இல்ல அவன் மேல கை வைக்கிறது ரொம்ப தப்பு கேட்டா. ஏன்னா போன வாட்டி பேட்டிங்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். 4-5 6 வந்து எல்லா மேட்சுமே அப்படி இப்படி 2-3 6 அடிச்சான். பவுலிங்கும் நல்லாவே போட்டான். எதிர்பார்க்கல நான் நிஜமா. சோ குல்தீப் எப்படியுமே ஆடுவாங்க. அக்ஷரும் ஆடிதான். அப்படி பார்த்தா பேட்டிங் ஸ்டார்க் மாதிரி இருக்கும். ஸ்டார்க்கும் கன்ஃபார்ம். ஸ்டார்க் கன்ஃபார்ம். அக்யூப் நபியை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடிடுவான். ஆமா, மேபி அவங்க ஓபனர் மட்டும் ஃபாரினர் ஆடலனா இந்த காம்பினேஷன் இருக்கும். ஓபனர் ஃபாரினர் ஆட மாட்டாங்க, கண்டிப்பா ஃபாரினர் ஆட மாட்டாங்க. இல்ல நிசான்கா ரொம்ப டவுட் தான். இல்லடா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கும் லைன்ல ஸ்டம்ப் லைன்ல தான் போட்டானா ஆடுறது இல்ல. அங்கெல்லாம் எல்லாமே வெளில தான் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கடைசி மேட்ச் குவாலிஃபிகேஷன் மேட்ச்ல கூட அப்படிதான் ஸ்டம்ப்ல போட்டானா அவுட் ஆயிட்டான் அவன். கொஞ்சம் இதுல வச்சிருந்தானா அவன் வந்து விக்கெட் நிறுத்தலாம் எனக்கு தெரிஞ்சு. அவனை அந்த அளவுக்கு பெருசாலாம் அவன் ஆடல. ஓகே தான். இல்ல அவனுக்கு இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்றேன். நிசாங்கா நிஜமா சொல்றேன், அவனுக்கு 10 மேட்ச் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா 3 மேட்ச் இண்டிவிஜுவலா வின் பண்ணி கொடுப்பான். எல்லா மேட்சும் அடிப்பாங்க. அந்த கணக்கு இருக்குல்ல. ஏன்னா அதான் 7 மேட்ச் நம்ம லாஸ்ட்ல யாருமே எல்லா மேட்ச் எல்லாம் ஆட மாட்டது இல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன், அவங்க அப்படியே யோசிக்கலாம்னு சொல்றேன். அது அவங்களுக்கு கரெக்ட் ஆப்ஷன் இல்ல. நிசான்கா ஓப்பனிங் ஆட வைக்க வேணான்னு என்னோட பொறுத்து இருக்கு. ஆனா அவங்க அப்படியே யோசிக்க சான்ஸ் இருக்கு. அபிஷேக் போர்ல 3ல ஆடிட்டு நிசான்கா ஓபன் பண்ண வச்சுட்டு ஸ்டார்க் மட்டும் ஆடிட்டு 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட ஆடிக்கலாம். லுங்கி இங்கிடிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நிசாங்கா ஆட வைக்கிறது தெரியல எனக்கு. நல்லா போடுறான் நிகிடி. ஆனா பண்ணக்கூடிய ஆளுங்க தான் ஐபிஎல்ல. இதனாலதான் 15 இல்ல. சரி, இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. பிருத்திவிஷா கூட ஆடலாம் வேணும்னா. பிருத்திவிஷா கண்டிப்பா ஒரு டெம்டிங் ஆப்ஷன். தலைவர் தனியா அடிப்பான். ஆனா அது எப்பயாவது அடிப்பான். அதுதான். இல்லடா ரைட் போக மாட்டாங்க, ரைட் லெஃப்ட் தான் போவாங்க. அவன் பென்டக்கெட் எடுத்துட்டு வருவோங்கிறியா? பென்டக்கெட் கூட வாய்ப்பு இருக்குடா. ஆட மாட்டா. நிஷாங்காவெல்லாம் வாய்ப்பு இருக்கு. பென்டக்கெட்னா சுத்தமா வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் போட ஓபன் பண்ணுவாங்க. ஏன்னா போனாடி நல்லா பண்ணா போன வருஷம். சோ அவங்க நம்பர் 3 தான். அவங்க இதர் கருண் நாயர் ஆர் நிதிஷ் ராணா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். 4, 5, 6 ஸ்டப்ஸ், அக்ஷர், மில்லர், அசுதோஷ், 7 அசுதோஷ், 8 நிகம். எனக்கு தெரிஞ்சு அசுதோஷ வந்து இம்பாக்ட் வேற வச்சிருப்பாங்க. ஒரு வேளை சேஞ்சிங் சிச்சுவேஷன் வந்ததுன்னா மட்டும் தான் இறக்கி விடுவாங்க. ஃபுல்லா விளையாட மாட்டாங்க தெரிஞ்சு லெவல்ல. ஆமா ஆமா. ஏன்னா அவனுக்கு பவுலர்ஸ் எடுத்துட்டு இது அவனை வந்து இதான் வச்சிருப்பானுங்க. உனக்கு ஒரு வேலை தேவைப்படுது, இறங்கி அடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னா மட்டும்தான் இறக்கி விடுவானுங்க அவனை. சோ எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு இதே லைன்ல தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இது என்ன வீக்னஸ் இல்ல ஸ்ட்ரென்த் என்ன ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது?
நான் ஆக்சுவலி வந்து இந்த டிசி மேனேஜர் பத்தி கொஞ்சம் சில வார்த்தைகள் சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லுங்க என்னவா சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி பார்த்தனா அவனுக்கு எப்படின்னா டெம்ப்ளேட் வந்து மத்த டீம் பார்த்து காப்பி அடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை வருது. ஏன்னா வந்து இப்போ அவனுக்கு ஒரு 4-5 பேர் ஒரு அன்கேர் பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்கானுங்க. அவனுங்க எல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து இப்ப ட்ரஸ்ட் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ஒரு 2 மேட்ச் சான்ஸாவது கொடுக்கணும். நீங்க கொடுக்காம ஃபுல்லா ஒரு லீக் ஃபுல்லாவே உட்கார வச்சுட்டு நீ அவன ஒரு அன்கேர் எடுத்துட்டு அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸே இல்லாம நீங்க இருக்கும் போது திடீர்னு ஒரு மேட்ச் நீங்க வந்து டவுன் ஹில்ல போகும்போது திடீர்னு இறக்கி விட்டு நீங்க அடிச்சு ஜெயிச்சு கொடுக்கணும், இல்ல நெக்ஸ்ட் லீக்ல நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதுல அது ரொம்ப தப்பா இருக்காது. ஏன்னா நான் ஒரு 4 பேர் பார்த்தேன், சாஹில் பராக், அஜய் மண்டல் சிஎஸ்கே பிளேயர் அவன் ஒருத்தர் இருக்கான், அப்புறம் திரிபுரானா விஜய், அப்புறம் மாதவ் திவாரி. டிசி பத்தி பேசுறியா வேற டீம் பத்தி பேசுறியா புரியல எனக்கு. இல்ல இல்ல எங்க சுத்தினாலும் தலைவன் அங்க வந்து நிப்பான். இல்ல அஜய் மண்டல் வந்து சிஎஸ்கே பிளேயர். அந்த 2023 நம்ம கப் அடிச்சோம்ல அப்ப இருப்பான். அவன் வந்து ஜடேஜாவோட ஒரு மாதிரி க்ளோஸா இருப்பான். சிஎஸ்கேல அத மாதிரி தானே அவன்தான் சிஎஸ்கேல உட்கார்ந்தோம். இல்ல எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேல சான்ஸ் கொடுத்தான்னு நினைக்கிறேன். இல்லையா சான்ஸ் கொடுக்கலடா, நான் சொன்னது கேளு. நீங்க அங்க கொடுக்க மாட்டீங்க, 4 பேர் வந்து அங்க இருந்து வாழ அனுப்பிச்சு விட்டு உங்களுக்கு கொடுக்கல சான்ஸ். நான் கொடுக்கவே சொல்லடா. நான் என்ன சொல்றேன்னா நீ எடுக்கிற சொல்லு புரியல. அபிஷேக் பொருள் யாரு கண்டுபிடிச்சு யாரு சான்ஸ் கொடுத்தா? போன வருஷம் விப்ராஜ் நிகம் பிளேயர். அரே நான் அப்படி சொல்லடா. இப்ப வந்து ஒரு பெருசா கிளிக் ஆகலன்ற இப்பதான் அவனுங்க போன வருஷத்துல இருந்தா அந்த மாதிரி எல்லாம் பெருசா இந்த மாதிரி அன்கேப்டு அதெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் ஹிட் ஆகி காமிக்கிறானுங்க அவனுங்க. மத்தபடி எல்லாம் அவனுக்கு பெருசா எல்லாம் யாருமே இல்ல. அப்படின்னா ஏதோ ஒரு டீம் வந்து எடுத்திருக்கோம், அதை விட்டுருவானுங்க, திருப்பி அவனை எடுத்து கொடுப்பானுங்க, அங்கேயே டிசில போய் சொதப்பி விட்டுருவானுங்க. அப்படிதான் இருக்கும். ஏபி டிவிலியர்ஸ் எல்லாம் டிசில தான் டிடில தான் ஆடினா, டெல்லி டேர்டெவில்ஸ்ல. அப்படியே அங்க விட்டானுங்க. ஒரு 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 இதுவே தெரியல அவங்களுக்கு, இந்த பிளேயர் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா இருப்பான் அது கூட தெரியாம விட்டானுங்க. இவன் கம்பீர விட்டானுங்க. அப்படிதான் நிறைய பேர் இருக்கானுங்க. பட் நான் சொல்றேன் இந்த மாதிரி வந்து அன்கேர் பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கிறானுங்க. பட் நீ கரெக்டா ஒரு யூஸ் பண்ணணும். கரெக்டா இல்ல லிஸ்ட் இருக்குடா நீ சொல்றது மாதிரி. பார்த்தா ஏபி டிவிலியர்ஸ், ரசல், அதுக்கப்புறம் ரசல், அதுதான் சொல்றேன், கெவின் பீட்டர்சன் எல்லாருமே நிறைய பேர் இருக்கானு. அதுதான் சொல்றேன். அவங்க வந்து ஒரு மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்க மாட்டேன்றானுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. இப்ப எடுத்திருக்கானுங்க, சான்ஸ் தருவாங்களான்னு தெரியல. பட் அதுதான் அவங்களோட டவுனின்கான காரணமே நான் சொல்றேன். கப் அடிக்க முடியாததுக்கு ரீசனே. ஒரு மும்பை மாதிரி பிளே டீம் எல்லாம் பாத்துக்கோ. ஏன் ஹர்திக் பாண்டியா 2015 எல்லாம் எங்க இருந்து வந்தானே தெரியாது. அடிப்பான் அவன் வந்து ஒரு மேட்ச் சிஎஸ்கே எதிரா அப்படியே வந்துடும் அவ்வளவு இந்தியன் டீமுக்குள்ள. ஒரு கண்டுபிடிப்பானுங்க அவனுக்கு. அந்த பும்ரா வச்சுக்கோ, நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி மும்பை இந்தியன்ஸ்ல எல்லாம். பட் இங்க நான் சொல்றேன் டிசில அது மாதிரி கண்டுபிடிக்க தெரியல. அவங்க மேனேஜ்மெண்ட்ல தான் ஏதோ ஃபால்ட் இருக்குன்ற. அதுதான் சொல்றேன். நீ முன்னாடி எனக்கு தெரியல, ஆனா ஃபுல்லாவே தெரிஞ்ச பேரை எடுத்து போட்டாங்க இப்போ. அதுதான் சமீர் விஜய் கூட சிஎஸ்கே தான் கண்டுபிடிச்சாங்க. அப்படி 8 crores வரைக்கும் போனாங்க 2024ல. 2025ல வந்தோன்னா அவன் எடுத்துட்டானுங்க. அப்படியே ஒரு ஸ்கவுட்டிங் இல்ல, யாராவது விட்டாங்கன்னா அப்புறம் எடுக்கிறது, அது மாதிரி சொல்றேன் மேனேஜ்மெண்ட். அதனாலதான் கொஞ்சம் மத்த டீமோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கீழே இருக்காங்கன்ற. கப்படி முடியல. ஆனா நீங்க முன்னாடி இருந்த மேனேஜ்மெண்ட்டோ ஹெட் கோச் பத்தி பேசினா எனக்கு தெரியல. ஆனா ஹேமந்த் பதானி நிஜமாவே ஒரு வருஷமா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க போன வருஷம் வந்து நீ ஹேமந்த் பதானி ஏன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான்னு சொன்னா ILT20 கப் வின் பண்ணி கொடுத்துருக்கான், TNPL கப் வின் பண்ணி கொடுத்தான். இப்ப சதர்ன் பிரேவர்ஸ்க்கும் அவன் தான் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ டிசியோட மொத்த ஹெட் கோச் அவன் தான். நீ எங்க டிசி டீம் JSW போனாலுமே ஹெட் கோச் ஹேமந்த் பதானி கொடுத்துருக்காங்க. அவன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். ILT20 கப் அடிச்சு கொடுத்தான். சோ நீ வந்து ILT20 எல்லாம் IPL கம்பேர் பண்ண முடியாதா? நீ வேர்ல்ட் கப் IPL கம்பேர் பண்ணல. ஒரு வருஷத்துல நீ எதுவும் டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். நீ 5 வருஷம் கோச்சா இருந்துட்டு நீ பேசினா பரவாயில்ல. போன வருஷம் தான் அவன ஃபர்ஸ்ட் டைம் கோச்சா சொன்னா பிரேவிஸ் வந்தப்ப நீ கொடுத்துறணும். கேம் டைம் தர முடியாதுன்னு சொன்னதே தப்பான ஒரு கோச் தான்ன்றேன். அந்த ஃபியூச்சரிஸ்டிக் அந்த வேல்யூவே அவனுக்கு தெரியலன்றேன் அவனுக்கு. அதுதான் என் பிரச்சனை. உட்காந்து அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே வந்து இன்டர்வியூ கொடுத்தான். அந்த இன்டர்வியூ பாத்தியா நீனு? பிளெமிங்க வந்து குத்தம் சொல்லிட்டு இருப்பான் உட்காந்துக்கிட்டு. அவர் வந்து தோனியால தான் கப்பை அடிச்சாரு, அவர் அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்ட்டு. நீ அந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்கும்போது இப்ப நான் வந்து பேசுறவங்க ஆக்சுவலா எடுத்துக்கலாம். பிரேவிஸ ரீப்ளேஸ்மென்ட் எடுத்துட்டு சான்ஸ் கொடுத்து அடிச்ச உடனே இப்ப பேசுறீங்க. இப்ப நாங்க என்ன போன வருஷம் டீமுக்கும் இந்த டீமுக்கும் ஒரு பயங்கர சேஞ்ச் இருக்கா இல்லையா? ரீப்ளேஸ்மென்ட் போட்டு வந்தா ஒரு மேட்ச் அடிச்சான உடனே இப்போ உடனே ஒரு மேட்ச் எத்தனை மேட்ச் அடிச்சான்? நிறைய மேட்ச் அடிச்சான்டா அவன். அதான் சொன்னேன், நீங்க ஆக்சுவலா எடுத்துக்கலாமே. இப்போ எங்களுக்கு தெரியாதப்ப அவுட் ஆஃப் ஆர்ம் நான் திடீர்னு வந்தா IPL
இப்ப சிஎஸ்கே காரணத்துக்கு அப்புறம் தான் வந்து அவன் சவுத் ஆப்பிரிக்கா டீம் ரெப்ரசென்ட் பண்ணா, டெஸ்ட்ல வந்தா, அதெல்லாம் இந்த ODI சவுத் ஆப்பிரிக்கா T20 டீம் World முன்னாடி Cupல தான் ஆடினா. ஆடிட்டாங்க. இஷ்டத்துக்கு பேசாத நீ. இல்ல எங்க அவனுக்கு பெர்மனன்ட் பிளேஸ் இருக்கு அவனுக்கு. சவுத் ஆப்பிரிக்கா டீம் பெர்மனன்ட் முன்னாடி பிளேஸ் தான் இருக்கு. ஆடிட்டா இருக்கா. அவத பார்த்துதான் கிடையாது 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 நான் ஒத்துக்க மாட்டேன். சிஎஸ்கேக்கு நம்ம போற ஆரம்பத்துக்கு முன்னாடி நம்ம போய் சவுத் ஆப்பிரிக்கா காட்டிட்டு இருக்கலாம். ஆடினாண்டா அவன் டிராப் ஆயிட்டான். நாங்க எங்க இதுல சிஎஸ்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாரும் பெர்மனன்ட் பிளேஸ் கொடுத்தாங்க. உங்க சிஎஸ்கேக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் ST20 அந்த அடி அடிச்சான். அதான் சவுத் ஆப்பிரிக்காக அப்புறம் எதுக்குடா விட்டீங்க அவனை? அப்புறம் எதுக்கு அவனை விட்டீங்க? எம்ஐ கேப் டவுன்ல இருந்து நாங்க விட்டது 3 வருஷம் முன்னாடிடா. இப்ப நான் கூட இல்லடா. அவன் 18 3 வருஷம் முன்னாடி வயசு 2024 ஜெயிச்சீங்களே. 2024ல நீங்க கப் அடிச்சது அவனாலதான் நீங்க கப் அடிச்சீங்க. உடனே விட்டீங்க அவனை. அவன் எடுத்துட்டானுங்க. அவன் போய் டெல்லியில 2024 எப்பலாம் எங்க கப் அடிச்சோம். ஓ நீ இத சொல்றியா? என்ன பேசினாலும் முட்டுவான் அவன். 2024ல S20 தான் சொல்றேன் நான். எப்ப கப் அடிச்சீங்க? ஆமா அவன் தானே வெளில போகணும்னு சொன்னான். ஜோ சூப்பர் கிங்ஸ் தான் இது பண்ணாங்க, ரீச் அவுட் பண்ணாங்க. இந்த டீம் ஏண்டா நீங்க வந்து எல்லாரையும் பேசுறீங்க. அதான் இவன் ஆச்சரியத்தை பேசுறான். இவங்க தான் நம்பர் 4 அதுதான்டா ப்ரோமோட் பண்ண மாதிரி பேசுறாங்க. ஆமா நாங்க தான் ப்ரோமோட் பண்ணோம். அதான் கிடையாது. எங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு கிராஃபே மேல போச்சு. எங்க இருக்கு இங்க வந்தா பார்த்தல டிசிக்கு கன்னிசம் இருக்குடா. கன்னிசம் ப்ரோமோட் பண்ணிருக்கான் போன வருஷம். அவன் ஒருத்தராலதான் நீ எப்படி வேணா டிசி சொல்லுங்க. பத்தி பேசுங்க. உங்களுக்கு என்ன தோணுது? மியூச்சுவல் இப்ப நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் என்னோட வியூஸ். நீ நிறைய சொல்லிட்ட. என்ன சொல்றேன்னா டாப் 7 நீங்க சொன்னா பேட் அதேதான் இருக்கும். அதுல சேஞ்சஸ் இருக்காது. இவன் தான் அபிஷேக் போரல், KL ராகுல் இருப்பாங்க. 1 டவுன் நிதிஷ் ஆடிடுவாங்க. 4, 5, 6, 7 அதே தான். அந்த 4 பேரு ஸ்டப்ஸ், மில்லர், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ். ஆனா 8th லைன் தெரிஞ்சு விப்ராஜ் நிகம் ஆட மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா அவனால லைக் விப்ராஜ் நிகம் நம்பி 4 ஓவர்ஸ்லாம் தர மாட்டாங்க அவனுக்கு. நீங்க விப்ராஜ் நிகம் உள்ள சேர்த்தீங்கன்னா 5 போனோம் அவசியம் இல்லல்ல. ஏன் அப்ப 6th அப்ப 3+3 போவீங்களா? 3 பேசர்ஸ் 3 ஸ்பின்னர்ஸ் அந்த மாதிரி. நிதிஷ் நீ அப்படி இல்லாம பாத்தாங்க. இல்ல உன் பாயிண்ட் வந்து நீ என்ன சொன்ன? 8 தானே நிகம் சொன்ன. 8 விட்டுரு. சரி 7 வரைக்கும் அசுதோஷ் சர்மா வரைக்கும் வச்சுக்கோ. சரி 8, 9, 10, 11 நாலு பவுலர். நீ சொல்றத பார்த்தா குல்தீப், இன்னொரு அக்யூப் நபி வச்சுக்கோ. 11 நடராஜன் வச்சுக்கோ. நாலு பேரு பிளஸ் அக்சர் இருக்கான். 5 பவுலர் ஆயிடுச்சு. அது இல்லாம இம்பாக்ட் பிளேயர் வேற இருக்கு 12. போன வருஷம் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணுவானா நீ சொல்ற நான் ஒத்துப்பேன். பெர்ஃபார்ம் நல்லா பண்ணிட்டான். மேபி அவன் 2-3 மேட்ச் பாத்துட்டு ஆடலன்னா மாத்தலாம். ஆனா ஸ்டார்டிங் லெவல் எனக்கு என்னவோ நிகம் ஆடுவாங்களோன்னு தோணுது. கண்டிப்பா இருப்பான். சரி என்ன கப் அடிக்க சான்ஸ் இருக்கா? தெரியலப்பா. கப் அடிக்க மாட்டாங்க. ஆனா பிளே ஆஃப் போவாங்க. வாய்ப்பு இல்லடா. அவங்களோட பவுலிங் அட்டாக்கு கொஞ்சம் பார்த்தா லைக் 5 பேருமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பவுலிங் சிஸ்டம். யாரையுமே நீ பர்டிகுலர் டார்கெட் பண்ணி அடிக்க முடியாது. அக்யூப் நபி ஃபுல் பவர் பிளேல போட்டுருவான், 3 ஓவர் போட்டுருவான். ஸ்டாக்கும் அந்த மாதிரி தான். உனக்கு பின்னாடி எங்கடி இருக்கான் ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே தரமான ஸ்பின்னர்ஸ். சோ 20 ஓவர் அவங்க ஓட்டிடுவாங்க. 200 அடிச்சுட்டா கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க 200 அடிக்கிறதுக்கு தான் அங்க பேட்டர்ஸ் இருக்கணும் நின்று ஆடுறதுக்கு. அதான் ஆமா. சோ பிளே ஆஃப் அவங்க போயிடுவாங்க நம்பிக்கை இருக்கு. 3-4 டீம் எந்த டீம் பவுலர் ஸ்ட்ராங்கா இருக்கோ அது இந்த டீம் ஒண்ணு. நம்ம பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பவுலிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலே டோர்னமெண்ட்ல ரொம்ப தூரம் போயிடலாம் அந்த டீம். ஆனா யாருக்காவது இன்ஜுரி வந்தாதான் பிரச்சனை. ஸ்டாக் இன்ஜுரி ஆனா பிரச்சனை. அங்க ஸ்டாக் நடராஜன் அது பிரச்சனை இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சமீரா இருக்கா, எப்படியும் சமீரா சமீரா ஒண்ணு இல்லதான். சமீரா நல்லாவே பண்ணுவான். பெருசா தெரியாது, யாரும் பேசவும் மாட்டாங்க. இல்ல டிசிக்கே போன வாட்டி யாருனா 2-3 மேட்ச் ஞாபகம் இருக்குல்ல ஃபைனல்ல எஸ்ஆர்எச்சோட ஒரு ஓவர் 9 ரன்ஸ் அதை டிஃபெண்ட் பண்ணுமே. டிஃபெண்ட் பண்ணி கொடுத்தான் 6 யாக்கர் போட்டு. ஆர்ஆரோட தான் இப்போ இந்த மேட்ச்ல எனக்கு இருக்குன்னு தோணுது.
எனக்கு இல்ல, நான் ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேன் டிசிக்கு. நான் வந்து எனக்கும் chance சொல்றேன். ஐபிஎல் வந்து பெரிய டோர்னமெண்ட். நம்ம ஸ்டார்டிங் 11 வச்சு டிசைட் பண்ண முடியாது. நடுவுல நிறைய மாறும், காம்பினேஷன்ஸ் மாறும். அது யார் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றத பார்த்து அவங்க டிசைட் பண்ணி ஆடணும். நம்ம ஸ்டார்டிங்ல வச்சு இப்போதைக்கு பார்ப்போம். அதான் இந்த டொன்னுக்கு பிளேயர் சான்ஸ் இருக்குடா. இதே டொன்லே கண்டினியூ பண்ணி ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா சான்ஸ் இருக்கு. தன்னுடைய எப்படி யாராவது ஒருத்தனை தூக்கி வெளியே வச்சு ஒருத்தரை மாத்துவாங்க, இதெல்லாம் நடக்கும். வாய்ப்பில்ல அவங்க போக மாட்டாங்க பிளே ஆஃப். இது என்னோட பாயிண்ட். டிசி எதுக்கு இன்னொரு பெனிஃபிட் நான் தரேன்னா, அவங்க எப்போதும் மிடில் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. பட் இந்த வாட்டி அவங்களுக்கு மில்லரும் இருக்கான் மிடில் ஸ்டேபிளைஸ் பண்றதுக்கு. ஸ்டப்ஸ் மட்டும் தான் இருந்தான், ஸ்டப்ஸ் மட்டும் தான் இருந்தா மில்லர் இருக்கிறதுனால. செமிஃபைனல்ஸ் நியூசிலாந்து மேட்ச் பாத்தியா இல்லையா நீனு? மில்லர்லாம் இருந்தானே மிடில் ஆர்டர்ல. அவன் அந்த ஒரு செமிஃபைனல் மட்டும் தான் சோக் ஆயிருப்பான். மத்த எந்த நாக் அவுட்டும் அவன் சோக் ஆனது கிடையாது. இதுவரை எல்லா நாக் அவுட்டும் அடிச்சான். வந்து நீங்க கடைசில இந்தியாவோட அடிச்ச மேட்ச் பாத்தியா? கடைசி இந்தியாவோட அடிச்ச மேட்ச் நான் பார்த்தேனா? மில்லர் சிஎஸ்கே இதுக்கு ஒரு மேட்ச் சொன்னா அதுக்கு ஒரு மேட்ச் இருக்கு, பெர்ஃபார்ம் பண்ணுவான். மில்லர் சிஎஸ்கே எடுத்துட்டா அவன் இது பேசிருக்க மாட்டான். சரி நம்ம டிசி முடிச்சுக்கலாமா? அப்போ நரேஷ் மட்டும் ஓகே சான்ஸ் இருக்குன்றாங்க. சோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம். அதாவது கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும்னு சொல்லல, குவாலிஃபை ஆகிறதுக்கு அளவுக்கு டீம் இருக்கு. இதெல்லாம் இந்த பேசலாம் நான் கேக்கல. நம்ம எல்லாம் லாஸ்ட் வீடியோல பேசிக்கலாம். கன்ஃபார்மா யாரோட டாப் 4 டாப் 4 இந்த டிசி பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க ஃபீல் பண்றது சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே ஓகே. சோ என்ன வெயிட் பண்ணி பாப்போம். அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓகே அடுத்த வீடியோல பை பை. ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்